எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு VSPARKZ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS VPC அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த AWS VPC அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நெட்வொர்க்கிங்கை பற்றி ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்கை பற்றி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே கவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் AWS VPC படிக்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த டெமோல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VPCனா என்னன்னு பார்க்க போறோம், சப்நெட்ஸ், IP அட்ரஸிங் ஸ்கீம், இன்டர்நெட் ஆக்சஸ் எப்படி கொடுக்க போறோம் நம்மளோட VPCக்கு. ஸோ VPCலயே 2 டைப் ஆஃப் VPC இருக்கு, டிஃபால்ட் VPC அண்ட் கஸ்டம் VPC. அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஒரு டெமோ, இந்த டெமோல எப்படி ஒரு கஸ்டம் VPCயை நம்ம கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ VPCனா என்ன? AWS VPC அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் மூலமா நம்மளோட விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து நம்மளோட பிசிக்கல் நெட்வொர்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். விர்ச்சுவல் நெட்வொர்க் எல்லாமே வந்து விர்ச்சுவல். ஸோ இந்த VPCயை வந்து 2 டைப்ஸா வந்து பிரிச்சாங்க. ஒன்று வந்து டிஃபால்ட் VPC, இன்னொன்று வந்து நான் டிஃபால்ட் VPC. இந்த டிஃபால்ட் VPC வந்து AWS நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ரீஜன்லயும் வந்து ஒரு டிஃபால்ட் VPC கண்டிப்பா இருக்கும். நம்மளோட ஓன் நெட்வொர்க்கை நம்மளே கிரியேட் பண்ணோம்னா அது வந்து நான் டிஃபால்ட் VPC ஆர் கஸ்டம் VPC. ஸோ AWS கிளவுட்ல இருக்கிற ஒவ்வொரு VPCயும் வந்து லாஜிக்கலி செப்பரேட்டட். ஸோ ஒரு VPCக்கும் இன்னொரு VPCக்கும் தொடர்பே இருக்காது. ஸோ நீங்களா கனெக்ஷன் கிரியேட் பண்ற வரைக்கும் ஒரு VPCயும் இன்னொரு VPCயும் கம்யூனிகேட் பண்ணாது பிரைவேட்டா. ஸோ நீங்க ஒவ்வொரு VPCயும் நீங்க ஓன் கஸ்டமா நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் ரேஞ்ச் தரணும். இந்த ஃபார்ம் ஆஃப் சைடர் பிளாக், கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமால நீங்க தரணும் கண்டிப்பா. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் அந்த IP அட்ரஸ் ரேஞ்ச். ஸோ உங்களோட அலோட் சைடர் ரேஞ்ச் இங்க லாஸ்டா சஃபிக்ஸ்ல கொடுத்துருக்கீங்க பாருங்க 16 அப்படின்ட்டு. இதுதான் வந்து மினிமம் ரேஞ்ச். மேக்ஸிமம் நீங்க 28 வரைக்கும் நீங்க தந்துக்கலாம். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படின்ற வீடியோலயே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணோம்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. ஒரு ரீஜன்ல மேக்ஸிமம் ஆஃப் 5 VPC வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் VPC அப்படின்னா நீங்க AWSக்கு ரெக்வெஸ்ட் தான் போடணும். ஸோ ஏன் இது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் வந்து கோட்டா லிமிட்டா செட் பண்ணிருக்காங்க AWSல இருந்து. சப்நெட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் சப்நெட். சப்நெட்னா என்ன? ஸோ VPC அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க். அந்த பெரிய விர்ச்சுவல் நெட்வொர்க்கை நம்ம அப்படியே கன்சியூம் பண்ண முடியாது. அந்த பெரிய விர்ச்சுவல் நெட்வொர்க்கை நம்ம குட்டி குட்டி பீசஸ் சங்க்ஸ் ஆஃப் பீசஸா வந்து பிரிக்கிறோம். நீங்க குட்டி குட்டி பீசஸா பிரிச்சுங்க பாருங்க, அதுதான் சப்நெட்ஸ். ஸோ இந்த சப்நெட்ஸ் கால்குலேஷன் அதை எப்படி பிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்லயே பார்த்துருக்கோம். அதை ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்நெட்ல வந்து 2 டைப் ஆஃப் சப்நெட்டா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட், another டைப் ஆஃப் சப்நெட் வந்து பிரைவேட் சப்நெட். ஸோ பை டிஃபால்ட்டா நீங்க கிரியேட் பண்ற எல்லா சப்நெட்ஸுமே வந்து பிரைவேட் சப்நெட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்நெட்டுக்குள்ள போடுற மெஷின்ஸ் எதுக்குமே வந்து பப்ளிக் IP வராது.
அதுக்கு பேர் வந்து பிரைவேட் சப்நெட். நீங்க பப்ளிக் சப்நெட்டா ஒரு சப்நெட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சப்நெட்டுக்குள்ள போற மெஷின்ஸ்க்கு எல்லா மெஷின்ஸ்க்கும் ஒரு பப்ளிக் ஐபி கண்டிப்பா வரும். ஸோ அந்த பப்ளிக் ஐபி எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அதெல்லாம் AWSல இருந்து அசைன் பண்ற ஐபி பப்ளிக் ஐபிஸ் தான் அது. ஸோ நம்ம வந்து இந்த அட்ரஸ்ல வேணும் அந்த அட்ரஸ்ல வேணும் அப்படின்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அதுவுமே அந்த அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக் அட்ரஸ் கிடையாது, டைனமிக் அட்ரஸ் தான். நீங்க ஒரு வாட்டி மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் மாறிடும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிக்கா பப்ளிக் ஐபி வேணும் அப்படின்னா இன்னொரு சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ்க்கு பேர் வந்து எலாஸ்டிக் ஐபி. அந்த சர்வீஸ்ல போயிட்டு ஒரு பப்ளிக் ஐபியை வந்து உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி உங்க மிஷினோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐபி எப்பவுமே மாறாது. என்ன ஒரே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபி சார்ஜபிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு மெஷினுக்கு எப்படி எல்லாம் பப்ளிக் அட்ரஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸா நீங்க வந்து யூஸ் பண்ணி அந்த மெஷினுக்கு பப்ளிக் அட்ரஸ் வர வச்சுக்கலாம். ஒன்னு வந்து சப்நெட் லெவல்ல டிஃபைன் பண்ணணும், அதான் என்னோட 3வது பாயிண்டா நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சப்நெட்டை வந்து நீங்க பப்ளிக் சப்நெட்டா போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த மெஷினுக்கு ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துடும். ஓகே. So second option வந்து explicitly mention at the time of EC2 launch. So ஒரு EC2 instance or EC2 machine launch பண்ணும்போது எனக்கு வந்து public IP வேணும் enable அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு public IP கண்டிப்பா வந்துரும். அப்படி இல்லை அப்படின்னா first option அதுதான் நம்ம பார்த்த அந்த elastic IP ரிசர்வ் பண்ணி நீங்க வந்து ஒரு மெஷினோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் மெஷினுக்கு public IP வந்துரும். But this method is chargeable. இந்த மெத்தடுக்கு போனீங்கன்னா நீங்க பைசா பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஐபி அட்ரஸிங் ஸ்கீம். ஒரு VPC கிரியேட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஐபி அட்ரஸ்ல வந்து நம்ம இந்த VPC கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதான் பத்தி தான் இந்த ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். எந்த மாதிரியான ரேஞ்சஸ் எல்லாம் ரெக்கமெண்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஹைலைட் பண்ணி இருக்கிற ரேஞ்சஸ் தான் ரெக்கமெண்டட். இதை தவிர மற்ற ரேஞ்சஸும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து பிரைவேட் ரேஞ்சஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பிசிக்கல் நெட்வொர்க்கிங் இந்த ரேஞ்சஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் நீங்க AWSல யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து இட் should be மினிமம் 16 சைடர் லென்த் கண்டிப்பா இருக்கணும் டு மேக்ஸிமம் ஆஃப் 28. பட் இங்க ஏன் 8, 12, 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பிசிக்கல் நெட்வொர்க்கிங்கோட கான்செப்ட்ஸ். ஓகே. பட் நீங்க AWSல வரும்போது உங்களோட சைடர் ரேஞ்ச் வந்து கண்டிப்பா 16 கண்டிப்பா இருக்கணும். இதை நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஸோ VPC கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள மெஷினும் போட்டுட்டீங்க. இந்த மெஷினுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸும் வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த மெஷின் பர்டிகுலர் மெஷின் வந்து எப்படி வந்து இன்டர்நெட்டோட பேச போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த சர்வீஸ்க்கு பேர் வந்து இன்டர்நெட் கேட்வே. ஒரு கேட்வே டிஃபைன் பண்ணணும். இந்த கேட்வே வந்து VPC லெவல்ல டிஃபைன் பண்ணி அட்டாச் பண்ணுவாங்க அந்த VPCயோட. அதை அட்டாச் பண்ணி ரவுட் டேபிள் அப்டேட் பண்ணாதான் உங்க மெஷின், உங்க VPCல இருக்கிற மெஷின் வந்து இட் வில் கனெக்ட் டு இன்டர்நெட். ஸோ நம்மளும் அப்பதான் நம்ம இன்டர்நெட்ல இருந்து நம்மளோட மெஷினை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட டிஃபால்ட் VPCல பை டிஃபால்ட் இன்டர்நெட் கேட்வே இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களோட டிஃபால்ட் VPC எல்லாமே வந்து கனெக்டட் டு இன்டர்நெட். பட் உங்களோட நான் டிஃபால்ட் VPC இல்ல கஸ்டம் VPC அதுல வந்து இன்டர்நெட் கேட்வே இருக்காது. சப்போஸ் உங்க மெஷின் எல்லாம் நீங்க இன்டர்நெட்ல பேச வைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அந்த VPCல அட்டாச் பண்ணாதான் உங்களோட மெஷின்ஸ் ஃப்ரம் கஸ்டம் VPC ஆர் நான் டிஃபால்ட் VPC அது வெளியில பேசும். இல்லைன்னா கண்டிப்பா பேசாது.
ஸோ ஒரு டிபிக்கல் விபிசி எப்படி இருக்கும், டிஃபால்ட் விபிசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் விபிசியோட ரேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம டிஃபைன் பண்றது இல்லை, இது எல்லாமே வந்து AWSல இருந்து டிஃபைன் பண்ணி நம்மளுக்கு தர்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதான் உங்களோட விபிசி. ஸோ இது உங்களோட AWS, இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து AWS, இந்த இன்னர் சர்க்கிள்ல இருக்கிற பிளாக் சர்க்கிள் வந்து அதுதான் நம்மளோட விபிசி. அந்த விபிசிக்குள்ள we are creating நம்ம 2 சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 சப்நெட்டும் வந்து அவைலபிலிட்டி zone 1, அவைலபிலிட்டி zone 2 அதுல கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்நெட்டோட ரேஞ்சஸ் இதுதான். ஸோ என்னோட மெயின் விபிசி ரேஞ்ச் வந்து 172.16.0.0. அதுக்குள்ள 2 சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்நெட்டோட ரேஞ்ச் வந்து 172.16.1.0, செகண்ட் சப்நெட்டோட ரேஞ்ச் வந்து 172.16.2.0. ஸோ இதுக்குள்ள இந்த சப்நெட்குள்ள போடுற மெஷின்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டோட ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட் கேட்வே ஒன்று கிரியேட் பண்ணணும். இதை கிரியேட் பண்ணி இந்த விபிசியோட அட்டாச் பண்ணாதான் இதெல்லாம் பேசுவோம் வெளியில. ஸோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து நம்ம இன்டர்நெட் ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் இது உள்ள போய் பேசணும் இந்த மெஷினோட. ப்ரொவைடட் அந்த விபிசில பப்ளிக்கா பேசுறதுக்கான ஒரு ரவுட் கண்டிப்பா இருக்கும். இது உங்களோட கஸ்டம் விபிசியோட ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சரும் ப்ரீவியஸா பார்த்த ஆர்கிடெக்சரும் சேம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்ம தான் டிஃபைன் பண்ண போறோம், AWS கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இதை கஸ்டம் விபிசி. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பார்ட் வேணும் அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை கிரியேட் பண்ணாமலே விட்டுடலாம். சப்போஸ் என்னோட சப்நெட்ஸ் எல்லாம் வந்து பிரைவேட்டா தான் பேசணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்நெட் கேட்வே தேவையில்லை, நான் கிரியேட்டே பண்ண தேவையில்லை. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மெஷின்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்ல பேச தேவையில்லை. ஸோ அதனால இன்டர்நெட் கேட்வே நான் கிரியேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் கஸ்டமைஸ்டு விபிசிஎஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து ஒரு டெமோ பார்க்க போறோம். ஸோ இந்த டெமோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டம் விபிசி கிரியேட் பண்ண போறோம். அந்த விபிசிக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, எப்படி ஒரு சப்நெட்டை பிரைவேட்டா போடுறது, எப்படி ஒரு சப்நெட்டை பப்ளிக்கா போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்நெட்லயும் ஒரு EC2 மெஷின் கிரியேட் பண்ண போறோம். அந்த மெஷினை தான் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம், அதாவது இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ இன்டர்நெட்ல இருந்து பிரைவேட் சப்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே வழி, நம்ம இன்டர்நெட்ல இருந்து பப்ளிக் சப்நெட் ஆக்சஸ் பண்ணி அந்த பப்ளிக் சப்நெட்ல இருந்து தான் பிரைவேட் சப்நெட்டுக்கே போகணும். ஓகே, ஸோ விபிசி கிரியேஷன்ல ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் வரும், அதை பத்தியும் பார்க்க போறோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விபிசி கிரியேட் பண்ண போறேன். ஒரு விபிசி கிரியேட் பண்ணா பை டிஃபால்ட் ஒரு ரவுட்டர் கிரியேட் ஆயிரும் வித் டிஃபால்ட் ரவுட் டேபிள். அது கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும். எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். இந்த கன்சோல் உள்ள ஜஸ்ட் ஹிட் சர்வீசஸ் VPC, your VPCs. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு VPC ஆல்ரெடி இருக்கும். why? because இது வந்து டிஃபால்ட் VPC. உள்ள போய் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் VPC அப்படின்ற காலம் வந்து it will be set to yes, which means இது வந்து ஒரு டிஃபால்ட் VPC. ஸோ நம்ம வந்து கஸ்டம் VPC தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் VPC சைடர் பிளாக். இதை ஒரு ரேஞ்ச் தந்துங்க, பட் இந்த ரேஞ்ச் வந்து பிரைவேட் ரேஞ்சா தான் இருக்கணும். மினிமம் 16 தான் இருக்கணும். சப்போஸ் நான் 15 வைக்கிறேன்னு வைங்க, இப்படி கூட கொடுக்கலாம் நீங்க. என்ன சொல்லுது பாருங்க, நெட் மாஸ்கிங் வந்து 16 இருக்கணும் மினிமம், மேக்ஸிமம் 28 தரலாம் இப்படின்னு எரர் சொல்லும். அதுக்கு பெட்டர் நீங்க கரெக்டான ஒரு ரேஞ்சை நீங்க தரணும்.
ஸோ 16 என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் 2 ஆக்டெட்டையும் ஐ எம் டிஃபைனிங் ஃபார் மை நெட்வொர்க். இந்த 2 ஆக்டெட் வந்து என்னோட ஹோஸ்ட் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் டெமோலியை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னோட VPC கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த VPCயோட இந்த காலம் இந்த பிட் பார்த்தீங்கன்னா ஐ மீன் டிஃபால்ட் VPCயோட பிட் பார்த்தீங்கன்னா நோடா செட் ஆயிருக்கும். ஏன்னா இது கஸ்டம் VPC. ஒரு ரீஜனுக்கு ஒரு டிஃபால்ட் VPC தான் இருக்கும், 2-3லாம் இருக்காது. பட் ஒரு ரீஜன்ல நிறைய கஸ்டமைஸ் VPCs நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் வித் மேக்ஸிமம் ஆஃப் 5. ஸோ இப்போ VPC கிரியேட் பண்ணிட்டேன். உள்ள போய் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் என்னோட VPC, அதோட ரவுட்டர் தான் இது. ஸோ என்னோட ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் ரவுட்டு உள்ள ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்நெட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட். ஸோ அங்கே இன்வென்டரியில சப்நெட்ஸ்னு கிளிக் பண்ணுங்க. இந்த சப்நெட்ஸ் எல்லாம் டிஃபால்ட் சப்நெட்ஸ். இந்த பிட்டும் செட் பண்ணியிருப்பாங்க. டிஃபால்ட் சப்நெட்னா எஸ்ன்னு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த VPCன்னு மென்ஷன் பண்ணணும், இந்த பர்டிகுலர் சப்நெட் எந்த VPCயோட அட்டாச் ஆகணும். ஸோ அதோட அவைலபிலிட்டி ஜோன் இந்த டேட்டா சென்டர்ல இந்த சப்நெட்டை கிரியேட் பண்ணணும். இந்த சப்நெட்டோட சைடர் பிளாக் ஸோ பை டிஃபால்ட் எந்த சப்நெட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்கனாலும் அந்த சப்நெட் வந்து பிரைவேட் சப்நெட்டாக தான் இருக்கும். ஸோ அதை பப்ளிக் சப்நெட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த பேராமீட்டரை எஸ் வைக்கணும். அதாவது ஆட்டோ அசைன் IPv4 அட்ரஸை வந்து செட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் சப்நெட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பிரைவேட் சப்நெட் வந்து நீங்கள் இந்த பேராமீட்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது டிஃபால்ட்டாவே பிரைவேட்டா தான் வரும். ஸோ பை டிஃபால்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த டியூபிள் நோடா செட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இன்டர்நெட் கேட்வே நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஒரு சப்நெட்ல இருக்கிற மெஷினை வந்து நம்ம இன்டர்நெட்ல பேச வைக்க போறோம். கிளிக் இன்டர்நெட் கேட்வே, கிரியேட் அன் இன்டர்நெட் கேட்வே. ஜஸ்ட் ஒரு நேம் டேக் மட்டும் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணீங்கன்னா அது டிட்டாச்சபிள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அட்டாச் பண்ணணும். எந்த VPCயோட அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கணும் நீங்கள். ஸோ நம்மளோட VPC-1 அதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஒரு VPCயில் ஒரு இன்டர்நெட் கேட்வே தான் இருக்க முடியும், 2-3லாம் இருக்கக்கூடாது. அப்படி கிரியேட்டும் பண்ணி அட்டாச்சும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரவுட் டேபிள் அப்டேட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ரவுட் டேபிளில் ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இந்த என்ட்ரியை போடுவாங்க. இந்த என்ட்ரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரூட், அதுக்கு தான் வந்து இந்த என்ட்ரி 0.0.0.0/0. இது வந்து ஒரு ஆல் பப்ளிக் IP அட்ரஸ். சப்போஸ் இங்க இருக்கிற மெஷின் வெளியில பேசணும் அப்படின்னா இந்த ரூட்டை வச்சு தான் அது பேசும். இதை வந்து நீங்க மெயின் ரவுட் டேபிள்லயே அப்டேட் பண்ணிடலாம். டார்கெட் வந்து இன்டர்நெட் கேட்வே கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மெஷின்ஸ் கிரியேட் பண்ணணும். go to services, EC2, launch instances. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போறேன். அதுக்கு வந்து நீங்க ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கை வந்து VPC-1 இதுதான் என்னோட கஸ்டமைஸ்டு நெட்வொர்க். அதுக்கப்புறம் என்னோட சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட்ல தான் நான் போடுறேன். விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு பப்ளிக் அட்ரஸ் கண்டிப்பா வரும். செக்யூரிட்டி குரூப்பை வந்து நீங்க ஆல் டிராஃபிக்கா வச்சுங்க. பிகாஸ் RDP போர்ட் அதெல்லாம் ஓபன் பண்றது பதிலாக ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்டையும் ஓபன் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். பட் நார்மல் ஆர்கனைசேஷன் லெவல்ல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எந்த போர்ட் வேணுமோ அந்த போர்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. இது நமக்கு டெமோ அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா போர்ட்டையும் ஓபன் பண்றேன். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது ஃப்ரீ டயரான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோவான் செக் பண்ணணும். என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் சப்நெட்ல லான்ச் ஆயிருக்கு. அதனால தான் எனக்கு வந்து பப்ளிக் IP அட்ரஸ் வந்திருக்கு. விண்டோஸ் இதுக்கு ஒரு டேக் போட்டுக்கோங்க. என்னோட ரெண்டாவது மெஷின் என்னோட பிரைவேட் சப்நெட்ல நான் கிரியேட் பண்ண போறேன். இதை வந்து நான் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸாவே போட்டுக்கிறேன். அதே VPC பட் ஆனா பப்ளிக் சப்நெட் இல்ல, பிரைவேட் சப்நெட். பிரைவேட் சப்நெட் சூஸ் பண்ணீங்கன்னா ஒன்லி பிரைவேட் IP மட்டும் தான் வரும், பப்ளிக் IP வராது. என்னோட லினக்ஸ் மிஷினும் லான்ச் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த லினக்ஸ் மிஷினுக்கு பிரைவேட் IP மட்டும் தான் வந்திருக்கு, பப்ளிக் IP வரல. ஸோ இப்போ இந்த லினக்ஸ் மிஷினுக்கும் நீங்க வந்து பப்ளிக் IP வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எலாஸ்டிக் IP கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் விண்டோஸ் மெஷினை தான் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் பப்ளிக் IP வந்திருக்கு. நம்ம இன்டர்நெட்ல இருக்கிறதுனால இங்க இருந்து தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த பிரைவேட் சப்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்க இருந்து நீங்க இந்த பப்ளிக் சப்நெட்டை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் பப்ளிக் IP வந்திருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் IP வந்திருக்காது. ஸோ விண்டோஸ் கிளையண்ட்ல போயிட்டு என்னோட பப்ளிக் IP போடுறேன். இது ஆத்தென்டிகேஷனுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஜஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணி கனெக்ட், கெட் பாஸ்வேர்ட், சூஸ் ஃபைல், டீக்ரிப்ட் பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு. யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறதையும் போட்டுருக்கேன். என்னோட விண்டோஸ் மிஷின் கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களோட பிரைவேட் லினக்ஸ் மிஷின் அது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு IP தான் வந்திருக்கு, பிரைவேட் IP. பிரைவேட் IP-யை வச்சு உங்களால கனெக்ட் பண்ண வைக்க முடியாது. ஈவன் நீங்க பிங் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பிங் ஆகாது. ஏன்னா இது பிரைவேட் IP, இன்டர்நெட்ல கனெக்டே ஆகாது. இந்த IP வித்தின் இன்டர்னல் நெட்வொர்க் இந்த IP வந்து கனெக்ட் ஆகும். அதை வந்து நம்ம இந்த பப்ளிக்கா ஒரு மெஷின் கனெக்ட் பண்ண பாருங்க, அந்த மெஷின்ல இருந்து கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினுக்குள்ள இருந்து நீங்க பிங் பண்ணீங்கன்னா அந்த பிரைவேட் IP பிங் ஆகும். ஏன்னா இந்த மிஷினும் அந்த லினக்ஸ் மிஷினும் சேம் நெட்வொர்க்ல இருக்கிறதுனால பிங் ஆகும். இதே நீங்க வேற நெட்வொர்க்ல இருந்து பிங் பண்ணீங்கனாலும் பிங் ஆகாது.
ஸோ இந்த விண்டோஸ் மெஷின் வந்து இந்த லினக்ஸ் மெஷினை ரீச் பண்ண முடியும். ஏன்னா ஐ எம் கெட்டிங் ரெஸ்பான்ஸ். இந்த ரெண்டு மெஷினுமே வந்து ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால தான் இது வந்து பாசிபிள். ஸோ இந்த மெஷினால இந்த மெஷினை ரீச் பண்ண முடியும், இந்த மெஷினால இந்த மெஷினை ரீச் பண்ண முடியும். தட்ஸ் இட். நம்ம டெமோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, விபிசினா என்ன, சப்நெட்ஸ்னா என்ன, ஐபி அட்ரஸிங் ஸ்கீம், எப்படி நம்மளோட விபிசியை வந்து கிரியேட் பண்ணி அதை இன்டர்நெட்டோட ஆக்சஸ் பண்ண வைக்கிறது, டிஃபால்ட் விபிசினா என்ன, கஸ்டம் விபிசினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு டெமோ பார்த்தோம். டெமோவில் எப்படி ஒரு விபிசி கிரியேட் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் VSPARKZ.com. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.